நியூ ஃபிலிமாலயா சேனலில் அவங்கள சந்திக்கிறது ரைட்டர் காசி தினகர். ஏற்கனவே ஒரு எபிசோடு ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் திரைக்கதை வசனம் கற்றுக்கொள்வது எப்படி, கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு பயிற்சி மாதிரி, இலவச பயிற்சி மாதிரி எபிசோடு 1 பேசியாச்சு. அதில் நிறையா மேட்ரு சொல்லியிருக்கோம். மாடுலேஷன் முக்கியம். அப்புறம் ஒரு கதையை சொல்கிறது, ஸ்டோரி டெல்லிங்கிறது யாரும் சொல்லிக் கொடுக்குறதில்ல. அந்த கதாபாத்திரங்களுக்கு எப்படி அந்த கேரக்டரோ அதுக்கு தகுந்த மாதிரி கதை சொல்லும்போது அந்த குரலை மாற்றி பேசணுன்னு எபிசோட் 1 சொல்லிட்டோம். இந்த எபிசோட் 2 முக்கியமான விஷயம் என்னென்னா, சினிமாவுக்கு நீங்கள் ஒரு துறையில் நுழையணுன்னா அந்த துறை எந்த துறையாக இருந்தாலும் சரி, அந்த துறையை ஆழமாக, அதில் நல்லது என்ன, ப்ராஸ் அண்ட் கான்ஸுமோ, அதில் எப்படி அந்த துறையில் நம்ம அப்ரோச் பண்ணலாம், அதை எப்படி நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு எத்திக்ஸ் இருக்குது. அதுவும் ஸ்கிரிப்டில் பயங்கரமான எத்திக்ஸு. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா ஒரு கேமராமேன்ட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்து கற்றுக்கலாம். ஒரு டைரக்டர்கிட்ட போய் டைரக்ஷன் கற்றுக்கலாம். மியூசிக் டைரக்டர் கூட இருந்து மியூசிக் கற்றுக்கலாம். எது வேணாலும் நீங்கள் ஒரு கோச் வச்சு கற்றுக்கலாம். ஆனால் சினிமாவில், எஸ்பெஷலி தமிழ் சினிமாவில், ஒரு திரைக்கதை வசனம் கற்றுக்கொள்வது எப்படி அப்படிங்கிறது ஒரு பெரிய தியரி. அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல். அதுக்கு ஒரு சரியான இன்ஸ்டியூட் கிடையாது. அது டிஎஃப்டி ஆகட்டும், அதுக்கப்புறம் நிறைய இன்ஸ்டியூட் ஆரம்பித்தாங்க. 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம்னு ஃபீஸ் வாங்கினாங்க. 6 மாத கோர்ஸு, 1 இயர் கோர்ஸு, 2 வருஷம் கோர்ஸுன்னு பண்ணாங்களே ஒழிய, அங்கே டைரக்ஷன் கான்சன்ட்ரேட் பண்ண அளவுக்கு ஒரு படத்துக்கு திரைக்கதை அமைப்பது எப்படி அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாக அதுக்கு ஒரு கிளாஸு எந்த இன்ஸ்டியூட்லையும் சொல்லலை. அதான் ஈவன் லைலா காலேஜில் நான் கிளாஸ் எடுத்திருக்கேன், ஸ்க்ரீன் ப்ளே டைலாக் கிளாஸு. அங்கே ஜெனரல் கிளாஸாக இருக்கும். டைரக்ஷன் ஸ்டூடெண்ட்டு எல்லோரும் உட்காருவாங்க. ஆனால் நான் என்ன கேட்பேன் அவங்கக்கிட்ட, இந்த நிர்வாகத்துக்கிட்ட, திரைக்கதை வசனம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு 3 மாதமோ ஒரு 6 மாதம் ஒரு 3 மந்த்ஸோ நான் அது மட்டுமே, அதுக்கு மட்டும் மாணவர்கள் சேரலைன்னா கூட பரவாயில்ல. டைரக்ஷன் கோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு அதுங்களுக்கு இல்லாத நேரத்தில் வராமல் அதுக்கு தனி கிளாஸ், எனக்கு தனி கிளாஸ் கொடுங்கன்னு கேட்டேன். சில நேரத்தில் கொடுத்தாங்க. ஸ்க்ரீன் ப்ளே டைலாக் கற்றுக்காமல் ஒரு சினிமாவில் டைரக்டராக வரணுன்னா வேறு ஒரு ரைட்டரை வச்சுக்கிட்டு பண்ணுற மற்ற இண்டஸ்ட்ரி இல்லை. இது தமிழில் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாம் நானே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநோயோடு தான் எல்லோரும் வராங்க இன்றைக்கி. அந்த காலத்தில் அப்படி கிடையாது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒரு படத்துக்கு நீங்கள் டைரக்ஷன் பண்ண வரும்போது அது உங்களுடைய கதையாக இருந்தால் அதுக்கு திரைக்கதை அமைக்க தெரியுமா உங்களுக்கு, அதுக்கு வசனம் எழுத தெரியுமா, அதுக்கப்புறம் காட்சி அமைப்புகள். அது நீங்கள் இப்போ ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு சார், ஸ்க்ரீன் ப்ளே என்ன நம்ம ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதில் போட்டு அது ஸ்க்ரீன் ப்ளே பிரித்து கொடுத்துரும், அதுக்கு அதுவே நிறைய வந்துருச்சு. அது மாதிரி ஏஐயில் வந்த மாதிரி இப்போ வந்துருச்சு டெக்னாலஜிங்கிறாங்க. அது எனக்கும் தெரியும். அது என்னென்னா, நீங்கள் ஒரு கதையை சொன்னீங்கன்னா அது ஒரு 10 சீன் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த கேரக்டருக்கு நேம் வச்சு அது பிரித்து கொடுக்கும். ஆனால் தமிழ்நாட்டு நேட்டிவிட்டி அந்த மிஷினுக்கு தெரியாது. பெரிய காமெடி. தமிழ்நாட்டில் ஒரு நேட்டிவிட்டி இருக்குது, ஒரு ஒரு பழக்கம் இருக்குது. அந்த பழக்க வழக்கங்கள் அந்த மிஷினுக்கு தெரியாது. அது ஜெனரலாக ஒரு சீனை பிரிக்கும். ஆனால் இந்த டைலாக்கை இது பேசலாமா, இவங்க பேசலாமா, பேசக்கூடாதா, இதெல்லாம் அதுக்கு பிரிக்க தெரியாது. ஆனால் ப்ராக்டிக்கலாக நாம் இந்த துறையில் இருக்கிறதுனால இந்த மாதிரி சீன்கள் ஏற்கனவே ஒரு படத்தில் வந்திருக்கான்னு அந்த மிஷின் சொல்லாது. இப்போ என்கிட்ட ஒருத்தர் கதையை சொன்னாங்கன்னா, இந்த படம் ஏற்கனவே வந்துருச்சு, இந்த கதை ஏற்கனவே வந்துருச்சு, எப்போ சார் வந்திருக்கு, தமிழ்லேயும் வந்திருக்கு, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லா மொழியிலையும் இதே மாதிரி கதை வந்திருக்கான்னு முதல்ல ஒரு கதாசிரியராக வர்றவங்களுக்கு தெரியணும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, எடுத்த உடனே ஒரு கதையை சொல்கிறாங்க. சொன்ன உடனே இது அந்த படத்தை அப்படியே தழுவி இருக்குது அப்படின்னா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அது ஈகோ. அது ஈகோ உள்ள ஒரு ரைட்டராக இருந்தீங்கன்னா 4 பேரை சேர்த்துக்கிட்டு டிஸ்கஷன் பண்ணவே மாட்டாங்க. அவனா ஒன் மேன் ஷோவாக அவனா ஒரு கதையை எழுதி, திரைக்கதை எழுதி, நல்லா இருக்கோ இல்லையோ உடனே அதுக்கு ஒரு வசனத்தை எழுதி ஷூட்டிங் போகிறாங்க. அதனால தான் பிரமாதமாக படங்கள் தமிழில் ஓடுறதில்ல. ஆஸ்காரை பற்றி கற்பனை கூட நம்ம பண்ண முடியாது. என்ன காரணம்னா, இங்கிலீஷ் படத்தையே திருடி எடுத்துக்கிட்டு மறுபடியும் அதை ஆஸ்காருக்கு அனுப்புகிறாங்க. இந்த காமெடி உலகத்தில் எங்கேயும் அவனும் சிரிப்பான். ஆஸ்காரில் இருக்கிற கமிட்டியில் இருக்கிறேன். ஏன்னா எங்கள் இங்கிலீஷ் படத்தையே வேறு மாதிரி மாற்றி திருடி பாட்டு ஃபைட்டு வச்சு அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுவானுங்க. பாட்டு ஃபைட் இருக்கக்கூடாது, அதை ரிமூவ் பண்ணிட்டு அதை அனுப்பிட்டு எங்களுக்கு கிடைக்கலையேன்னு வருத்தப்படுற இண்டஸ்ட்ரி இது. ஆனால் அப்படி செய்யக்கூடாது. நீங்கள் வேறு ஒரு கதையை, வேறு ஒரு மொழி படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு தோணாத கதை அவனுக்கு தோணியிருக்கா, அப்போ நீங்கள் உங்களை எஜுகேட் பண்ணிக்கலாம். ஒரு உதாரணம் பாருங்கள், பெங்காலில் ஒரு படம் பார்த்தேன், 100 இயர்ஸ் சினிமாவில் அது மாதிரி ஒரு க்ரைம் நான் இது வரைக்கும் பார்க்கல. வின்சிடான் பேர். நீங்கள் வேண்டாம் நெட்டில் போட்டு பாருங்கள், ஹோய் சாயிலையோ இதுலையோ இருக்குது. VINCIDA வின்சிடான் படம் போட்டு பாருங்கள். 3 ஆர்டிஸ்ட். அந்த க்ரைம் என்ன யாரும் தொடலை. பேய் கிடையாது, பிசாசு கிடையாது, பார்ட் 2 பார்ட் 3 எல்லாம் கிடையாது. ஒரே படம் தான். 2016 17 வந்தது. எனக்கு டேட்டு இயர் கரெக்டாக தெரியல. எக்ஸ்ட்ராடினரியான க்ரைம் அது.
அந்த கதையை நான் இப்போ சொல்ல விரும்பலை. சொன்னேன்னா நீங்கள் படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் போயிடும். நீங்கள் வின்சிடாக பாருங்கள். அதே மாதிரி இங்கிலீஷில் இம்பேக்ட்னு ஒரு படம் இருக்குது. இதை பார்க்குறவங்க எழுதி வச்சுருங்க. இம்பேக்ட் வருஷம் அது நீங்கள் இம்பேக்ட்னு போட்டாலே வரும். இதெல்லாம் ஈஸியாக யூடியூப்பில் வருது. அதுக்கப்புறம் டெரர், ஜான் நிக்கல்சன் நடித்த ஒரு டெரருங்கிற படம், முதல் படம். அந்த 3 படம் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் நிறையா சொல்கிறேன். அதுக்கப்புறம் கேப் ஃபியர் இருக்குது, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. அதெல்லாம் நான் சொல்கிறேன். அவங்க இங்கிலீஷில் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கக்கூடிய கதையை பார்த்தீங்கன்னா அந்த கதையே புதுசாக இருக்கும். இத்தனை வருஷமாக ஆங்கில படங்கள் எடுக்கும்போது ஒரு ஜானர்லேயே ஒரு எத்தனையோ விதமான கதைகள் இருக்குது. மர்டர் மிஸ்ட்ரினா அது எத்தனையோ விதம், சைக்கலாஜிக்கல் த்ரில்லர், அதுக்கப்புறம் ஃபேமிலி, லவ். அப்போ நீங்கள் முதல்ல ஒரு கதையை தேர்ந்தெடுக்கும் போது அது என்ன ஜானர், இந்த ஜானர் உங்களுக்கு எது வரும் அதை யோசிங்க. இன்னொருத்தனை பார்த்து சூடு போட்டுக்காதீங்க. உங்களுக்கு பேய் படம் எடுத்தால் தான் எனக்கு பேய் படம் தான் சார் என்னால் எடுக்க முடியும், எனக்கு அதுக்கு தான் ஒரு கதை வச்சுருக்கேன் அப்படின்னீங்கன்னா தோற்றுருவீங்க. லட்சம் பேய் படம் வந்துருச்சு. அப்படி பேய் படாமே எல்லோரும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீங்களும் பண்ணிங்கன்னா 10ஓட 11 ஆகிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இது வரைக்கும் யாராவது எடுக்காத ஜானர் இருக்கா? இருக்குது. இல்லை சார் எல்லா ஜானரையும் எல்லோரும் எடுத்துட்டான். ஒரு வேளை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஜானர் உங்களுக்கு பழக்கப்பட்ட படங்கள் வந்துருச்சு தமிழ்லன்னா ஒன்று செய்யுங்க. 3 ஜானர் எந்த காலத்துலேயும் ஜெயிக்கக்கூடியது. இந்த ஜாதின்னு சொல்கிறோம், இந்த ஜாதி கதை, இந்த ஜாதி கதைன்னு. சினிமாவில் கூட கதையில் கூட ஜாதி வந்துருச்சுன்னு வைங்க, சும்மா சொல்லுவாங்க டிஸ்கஷனில், இது என்ன ஜாதி கதைம்பாங்க. அது சொல்ல முடியாது. அதுக்கு பேர் என்னென்னா ஜானர். இப்போ அந்த 3 ஜானர் ஜெயிக்கும். நான் திரும்ப திரும்ப எல்லார்ட்டையும் சொல்கிறது தான், என்னுடைய உதவியாளர்கள்ட்டையோ என்கிட்ட கிளாஸுக்கு வர்றவங்ககிட்டயோ சொல்கிறது என்னென்னா, ஃபேமிலி, லவ், காமெடி, இந்த 3க்குள்ளே எந்த கதையை தொட்டாலும் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் தொட்டிங்கன்னா ஜெயிப்பீங்க. இதை யாரும் தொடுறதில்லை. காமெடி எழுதுறதுக்கு தெரியாது, ஃபேமிலி தெரியாது, அப்புறம் லவ் கிடையாது, அப்புறம் திருப்பி திருப்பி கொலை, வெட்டு, குத்து, மர்டரு, க்ரைம்லேயே யாரும் சொல்லாத க்ரைம்லாம் இருக்குது. நான் இங்கிலீஷ் படத்தில் பார்த்துட்டு மிரண்டுட்டேன். கொரியன் ஃபிலிம் பார்த்துருக்கேன், ஏன் ஹிந்தி படம் கூட பார்த்துருக்கேன், மலையாளம் பார்த்துருக்கேன், பெங்கால் பார்த்துருக்கேன், கன்னட படம் பார்த்துருக்கேன், ஹிந்தி பார்த்துருக்கேன். தமிழ் படத்தில் யாரும் சொல்லாத க்ரைமை யாரும் தொடலை. அதுக்கு தான் வின்சிடாக பார்க்க சொன்னேன். க்ரைம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொலை நடக்குது, அந்த கொலையை படம் பூரா இன்வெஸ்டிகேட் பண்ணால் போர் அடிக்கும். இப்போ ஒரு கதை விவாதத்தில் உட்காந்துட்டு வந்தேன் நேற்று. அவர் என்னை கூப்பிட்டுருந்தார். போனால் வெறும் இன்வெஸ்டிகேஷன். அது மேல்தட்ட மக்களுக்கு தான் அது புரியும். அதில் டிஎன்ஏ ரிப்போர்ட்டு, அதில் அப்படி இருக்குது, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு, ஃபாரன்சிக்கு, இப்படி ஒரே இங்கிலீஷ் வார்த்தையாக போடுவாங்க, கீழே இறங்காது. கிராமத்து மக்களுக்கு நீங்கள் போய் படம் பார்க்குறதா இருந்தால் ஜனரஞ்சகமான ஒரு படமாக இருக்கணும். அதுக்கு ஒருத்தர் திரைக்கதை வசனம் எழுதுவது எப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு, கமர்ஷியலாக படம் பண்ணுறது ரொம்ப ஈஸி, யதார்த்தமான படம் யாரும் பண்ண முடியாது அப்படின்னு. கமர்ஷியல்னால் எதை சொல்கிறாரு? டைட்டானிக்கவே கமர்ஷியலுங்கிறாரு. ஃபைட்டு, டான்ஸ் இருந்தால் மட்டும் கமர்ஷியல் இல்லை அப்படிங்கிற. அது உண்மை இல்லை, அவர் தெரியாமல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஓடுற படமெல்லாம் கமர்ஷியல், ஓடாத படம் நான் கமர்ஷியல், இவ்வளோதான். ஒரு படம், ஒரு தொழில் வியாபாரம் ஜெயிச்சிட்டா அது கமர்ஷியல் ஹிட் அந்த பிஸ்னஸ். அது ஜெயிக்கலைன்னா நான் கமர்ஷியல். ஆக நல்ல படமெல்லாம் கமர்ஷியல் படம்னு சொல்லிட முடியாது. அது ஃப்ளாப் ஆகிருக்கும் பப்ளிக்கில், மக்களுக்கு அது ரீச் ஆகிருக்காது, தியேட்டரில் கிடச்சிருக்காது, அல்லது அந்த ப்ரொடியூசருக்கு நஷ்டமாயிருக்கும். ஒரு ப்ரொடியூசருக்கு நஷ்டமானால் அந்த கமர்ஷியலாக அவருக்கு ஃபெயிலியர் தானே. அது வெளியில் நீங்கள் பிரமாதமாக அந்த படம் ஓடி இருக்குது அப்படின்னு சொன்னால், அது நான் ஏவிஎம் ஸ்தாபனத்தில் நான் ஒர்க் பண்ணுவேன். சூரக்கோட்டை சிங்கக்குட்டி, ராமநாராயண் சார் படங்கள், நிறைய படங்கள் ஒர்க் பண்ணேன். அப்போ நாங்கள் சூரக்கோட்டை சிங்கக்குட்டி ஒர்க் பண்ணதுக்கு கொஞ்சம் முன்னால் முந்தானி முடிச்சு ரிலீஸ் ஆச்சு. அப்போ அங்கே இருக்கிற சரவணன் சார், குமரன் சார்ட்டெல்லாம் நான் நெருக்கமாக, அந்த குமரன் சார்ட்ட ரொம்ப நெருக்கமாக பேசுவேன். அப்போ அவர் கேட்டார், நான் கேட்டேன், முந்தானி முடிச்சு எவ்வளோ பெரிய ஹிட் சார்னா. சார் வெளியில் ஹிட்டு தான், ஆனால் எங்களுக்கு அந்த செலவுக்கு எங்களுக்கு வியாபாரம் கட்டலை. சிவாஜி சார், சிவாஜியினுடைய வியாபாரம் என்ன, அவர் எடுத்ததுக்கு பட்ஜெட்டுக்கு வியாபாரம் யாருமே வாங்கலை சார், நாங்கள் சொந்த ரிலீஸ் பண்ண வேண்டியது வந்தது. இதான் உண்மை. ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் டைட். ஒரு படம் வெற்றியானா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? படம் நல்ல படம் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அந்த ப்ரொடியூசருக்கு லாபம் இல்லை, நஷ்டம். அப்படி எத்தனை படம் வேணாலும் நான் உதாரணம் சொல்ல முடியும். அது அப்படி வந்துருச்சு தமிழ் இண்டஸ்ட்ரி. அப்போ கமர்ஷியலாக அவங்க சக்ஸஸ் இல்லை, அந்த ப்ரொடியூசருக்கு நஷ்டம், வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டருக்கு மட்டும்தான் லாபம். இப்போ டிஸ்ட்ரிபியூட்டரும் கிடையாது, தியேட்டருக்காரனுக்கு நஷ்டம். படத்தை ஒரு 2 நாளில் போய் அந்த படத்தை எடுத்துடுறான். அதனால் நல்ல படமெல்லாம் ஓடும்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லாத படம் ஓடும். அதுக்கு தான் ஏவிஎம்மில் சொன்னாங்க, சகலகலாவல்லவன் நாங்கள் எடுக்க இஷ்டமே படலை, கமலஹாசன் இதெல்லாம் ஒரு கதையான ரொம்ப அப்செட்டாக ராஜபார்வை பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு நடிகர், அவருக்கு சகலகலாவல்லவன் மேலே நம்பிக்கையே கிடையாது. ஆனால் அதே கமலஹாசன் பாலச்சந்தரால் பெரிய படங்கள் பண்ணுறதுக்கு முன்னால் பக்கா கமர்ஷியல் ஃபிலிம்லாம் பண்ணியிருக்கார். உங்களுக்கெல்லாம் கமலஹாசனுடைய ஆரம்பகால படங்கள்லாம் நான் முதல்ல இருந்து உணர்ச்சிகள்லேருந்து பார்த்துட்டு வரேன். நாம் பிறந்த மண், அதுக்கப்புறம் மோகம் 30 வருஷம்,
ஆடுபுலி ஆட்டம், இந்த மாதிரி நிறைய படங்கள் கமலஹாசன் வெறுமன கமர்ஷியல் ஃபில்மில் பண்ணியிருக்கார். ஸோ அதனால் கமர்ஷியல் ஃபில்ம்ங்கிறத வந்து நீங்கள் பிரிக்காதீங்க, ஜானரை முதல்ல கண்டுபிடிச்சிக்கிடுங்க. அடுத்த எபிசோடில் ஜானரை பிரிக்கும்போது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்கிறேன். மறக்காமல் எங்களுடைய நியூ ஃபிலிமாலயா சேனலை பாருங்கள். இந்த எபிசோடை சினிமா ஆர்வலர்கள் ரெகுலராக பாருங்கள். நீங்கள் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டராக வரலாம், அதுக்கப்புறம் டைரக்ஷனை கற்றுக்கலாம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை தற்காலிகமாக விடைபெறுவது ரைட்டர் காசி தினகர். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.